ரைட். நாங்கள் இன்றைக்கி பார்ப்போம் எப்படி இந்த மின்னல், அதாவது லைட்னிங் எப்படி உருவாகுதுன்னு சொல்லி ஒரு சில ஃபிசிக்ஸ் சம்மந்தமான விளக்கங்களை கொஞ்சம் பார்ப்போம். சில வேளை இந்த ஐடியாஸ் உங்களுக்கு புதுசாகிக்கலாம், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கெச்சப் பண்ணி கொள்ளுங்க. ஸோ என்னென்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக எங்களோட பூமி எடுத்துன்னு சொன்னால் அதில் பெரும்பாலும் என்ன இருக்கும்னு சொன்னால் நீர்நிலைகள் தான் காணப்படும். நீர்நிலைகள், அதாவது கடல், குமாறு, லேக்ஸ், குளங்கள் இப்படின்னு சொல்லி நிறைய நீர்ப்பரப்புகள். ஸோ என்ன செய்யும்னு சொன்னால், இந்த சூரிய ஒளியால் ஒரு பெரிய ஒரு ஹீட் உண்டு இந்த நீர்ப்பரப்புகளில் பட்டதுனால இந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் என்ன செய்யும்னு சொன்னால் வேப்பர் ஆகி மேலே போகும், அதாவது ஆவியாகி மேலே போகும். இப்போ இந்த ஆவியாகி மேலே போகிற காரணத்தில் உங்களுக்கு தெரியும், இந்த எங்களோட வளிமண்டலத்தை எடுத்துன்னு சொன்னால் எங்களோட வளிமண்டலத்தில் நிறைய என்ன இருக்குதுன்னு சொன்னால் தூசு துகள்கள் இருக்குது, டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது நிறைய. அப்போ இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸோடு என்ன செய்யும்னு சொன்னால் இதுலேயே கூடிய சில நீர் மூலக்கூறுகள் இணைந்து கொள்ளும். அப்போ இந்த நீர் மூலக்கூறுகள் இணைந்து கொண்டு என்ன செய்யும்டா அவங்க ஒரு கேசியஸ் கிறிஸ்டல்ஸ் உருவாக்கும், அதாவது வாயு துகள்கள் உருவாக்கும். ஒரு வாயு துகள்கள், இந்த வாயு துகள்கள் என்ன செய்யும்னு சொன்னால், வாயு துகள்கள் உண்மையில் அவங்க அடர்த்தி நல்லாவே சின்னது. ஸோ அவங்க என்ன செய்யும்டா இன்னும் மேலே போய் பார்ப்பாங்க. ஸோ இன்னும் மேலே போய்த்து எங்களோட வளிமண்டலத்தில் மேற்பரப்பை நாங்கள் எடுத்துன்னு சொன்னோம். எங்களோட வளிமண்டலத்தில் கூடிய ஏரியா எடுத்துன்னு சொன்னால் இந்த இடத்துல வீசக்கூடிய காற்றோட வேகம்னு சொல்கிறது வலிமையாக மற்ற இடங்களை விட வேகம் கூடுதலாகிக்கும். அப்போ நீங்கள் நார்மலாக உங்களுக்கு விளங்கும், இப்படி நீங்கள் உயரம் கூடிய இடத்துக்கு போக என்ன செய்யும்னு சொன்னால் உங்களுக்கு அந்த இடத்துல வீசக்கூடிய காற்று உங்களுக்கு ஃபீல் பண்ணலாம், நல்லா வேகமாகிக்கும். ஸோ அதன் காரணத்தால் இந்த வாயு துகள்கள் என்ன செய்யும்னு சொன்னால், வாயு துகள்கள்னு சொல்கிறது என்னது, இந்த இடத்துல இந்த H2O மூலக்கூறுகள், அதாவது ஆவியாகி மேலே போகக்கூடிய இந்த நீர் மூலக்கூறுகளோட எக்ஸ்ட்ராவாக இணைந்து கொண்ட இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் சேர்ந்து வாயு நிலையில் சில துகள்கள் உருவாக்கும், கேசியஸ் கிறிஸ்டல்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ அவங்க என்ன செய்யும்டா அடர்த்தி குறவு, அவங்களோட நார்மல் வழியை விட அடர்த்தி குறவு. ஸோ அவங்க மேலே போவாங்க. மேலே இன்னும் காற்று வேகமாக வீசுவதனால இன்னும் மேலே போய்த்து ஒரு கட்டத்தில் எந்த நிலை அடைவாங்கன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், நார்மலாகவே அந்த வளிமண்டலத்தில் மேலே போக என்ன செய்யும்டா அமுக்கத்திற அளவு குறைஞ்சி கொள்ளும், அமுக்கம் குறையும். ஸோ இந்த அமுக்கம் குறைகிறதன் காரணமாக என்ன செய்யும்னு சொன்னால் அவங்களோட பனிப்பாடு நிலையை விடும் ஒரு குறைந்த ஒரு வெப்பநிலை அடைந்து ஒரு கட்டத்தில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் மேலே போக்குல கிட்டத்தட்ட 0 ஒரு குறைவான ஒரு வெப்பநிலை உள்ள பிரதேசத்துக்கு போவாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன செய்யும்னு சொன்னால் இந்த வாயு மூலக்கூறுகள் பனிப்படி நிலை அடைஞ்ச பிறகு திரவ நிலைக்கு மாறும். இன்னும் மேலே போக்குல என்ன செய்யும்டா ஒரு மிகவும் அமுக்கம் குறைந்த பிரதேசத்துக்கு என்ன செய்வாங்கண்டா அவங்க அதாவது திரவம் என்ன செய்யும்னு சொன்னால் இந்த இடத்துல சொலிடாக மாறும், அதாவது திண்மமாக மாறும், திண்ம மூலக்கூறுகளாக மாறும். ஸோ இந்த திண்ம மூலக்கூறுகள் பொதுவாக அந்த மிகவும் குறைவான அமுக்கம், கிட்டத்தட்ட நான் கீழே வரைகிறேன், ஒரு மிகவும் குறைவான அமுக்கம் இருக்கிற பிரதேசம் எங்களோட பூமியை நாங்கள் எடுத்தால், இதை நாங்கள் நிலமட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் மாதிரி உயரத்துக்கு போகல என்ன செய்யும்டா அந்த மிகவும் தாழ்வான அமுக்கம் உள்ள பிரதேசம் காணப்படும். ஸோ இந்த இடத்துல அந்த வழியிட வெப்பநிலை கிட்டத்தட்ட -10°C, அன்னளவான பெருமானம் கிட்டத்தட்ட -10°C அளவுக்கெல்லாம் வந்துடும். ஸோ இந்த இடத்துல என்ன செய்யும்னு சொன்னால் அதாவது அந்த திண்மமாக மாறிய மூலக்கூறுகள் இந்த இடத்துல காணப்படும். ஸோ இந்த இடத்துல மேலே காற்று வீசுகிற அளவும் நல்லாவே அதிகம். ஸோ என்ன செய்யும்னு சொன்னால் இந்த மூலக்கூறுகள் என்ன செய்யும்னா மிக வேகமாக இயங்கி அவங்களுக்கு இடையில் மோதிகைகள் உண்டு பண்ணும். அவங்களுக்கு இடையில் என்ன செய்யணும் உராசிக்கொள்ளும், அதாவது என்னப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று மோதிக்கொள்ளும். அப்போ ஒன்றுக்கு மேலே ஒன்று மோதிக்கொள்றதன் காரணமாக என்ன செய்யும்னு சொன்னால் இந்த இடத்துல சார்ஜ் செப்பரேஷன் நடக்கும், அதாவது ஏற்றங்கள் அது உண்மையில் இந்த மூலக்கூறுகள்னு சொல்கிறது எல்லாமே ஏற்றங்களானது. இப்போ நீங்கள் சாதாரணமாக 2 பொருட்களை ஒன்றின் மேல் ஒன்று வைத்து நீங்கள் கொலைட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஏற்றங்கள் செப்பரேட் ஆகும். அதே மாதிரி இந்த இடத்துல அந்த திண்ம மூலக்கூறுகள் ஒன்றன் மேல் ஒன்று மோதிக்கொள்வதன் காரணமாக என்ன செய்யும்னு சொன்னால் ஏற்றங்கள் செப்பரேட் ஆகும். ஸோ அந்த ஏற்றங்கள் செப்பரேட் ஆகி என்ன செய்யும்டா உண்மையில் அந்த ஏற்றங்கள் மோதுகையில் காரணமாக இலத்திரன்கள் என்ன செய்யும், அதாவது அந்த திண்ம மூலக்கூறுகளின் இலத்திரன்கள் வெளியேற்றப்படும். அப்போ அந்த இலத்திரன்கள் வெளியேற்றப்பட்டதன் காரணமாக ஏற்கனவே இருக்கிற மூலக்கூறுகள் நேரேற்றப்படும். ஸோ ஓவரால் ப்ரொசஸை நாங்கள் எடுத்தோன்னு சொன்னால் கிட்டத்தட்ட சார்ஜ் செப்பரேஷன் சொல்கிறது அந்த நேரேற்றமும் மறையேற்றமும் ஒன்றன் மேல் ஒன்று ஒரு வேறுபடுற மாதிரி அந்த சார்ஜ் செப்பரேஷன் நாங்கள் கருதினா. உண்மையில் நாங்கள் ஒரு க்ளவுட் வரைஞ்சேன்னு சொன்னால் நான் க்ளவுட் ஒன்று எடுப்புமே,
நீங்கள் சாதாரணமாக ஒரு க்ளவுட்னு பார்த்தேன்னு சொன்னால் அவரோட கலர் எப்படி இருக்கும், வெண்ணிறமாகிக்கும், ஒயிட் கலர் ஆகிக்கும். உண்மையில் அந்த ஒயிட் கலர்னு சொல்கிறது ரீசன் என்னென்னு சொன்னால், அந்த ஒயிட் கலருக்கான ரீசன் என்னென்னு சொன்னால், உண்மையில் அந்த -10 பாய்ஸு ஒரு மிகவும் தாழ்வான வெப்பநிலையில் அந்த நாங்கள் சொன்னோம் கேசியஸ் கிறிஸ்டல்ஸ் மேலே போகிறதன் காரணமாக அவங்க ஐஸ் பார்ட்டிகல்ஸாக மாறுவாங்க, திண்ம நிலைக்கு மாறுவாங்க. உண்மையில் இந்த பல கோடிக்கணக்கான இப்படி கேசியஸ் கிறிஸ்டல்ஸ் வந்து உருவாகிதான் இந்த இடத்துல ஒரு ஐஸ் ரீஜன் உருவாகும். அந்த ஐஸ் ரீஜனுக்கு பேர் தான் நாங்கள் சொல்கிற எங்களோட பாசையில் க்ளவுடுன்னு சொல்கிறோம், மேகம்னு தமிழில் சொல்கிறோம். இதுதான் உண்மையில் நாங்கள் அந்த வெண்ணிறமாக விளங்குது ஐஸ் பார்ட்டிகல்ஸ். ஸோ இதை நாங்கள் வரைஞ்சிங்கன்னு சொன்னால் இந்த சார்ஜ் வந்து உங்களுக்கு தெரியும், அந்த ரெண்டு கேசியஸ் கிறிஸ்டல்ஸுக்கு இடையில் மோதுகையின் காரணமாக இலத்திரன்கள் வெளியேற்றப்படும். அந்த இலத்திரன்கள் வெளியேற்றப்பட்டதன் காரணமாக என்ன செய்யும்டா, பொதுவாக இந்த மைனஸ் ஏற்றங்கள், அதாவது இந்த இடத்துல மறையேற்றங்கள் பொதுவாக இதில் கீழ் பக்கத்துக்கும், நேரேற்றங்கள் பொதுவாக மேல் பக்கத்துக்கும் போகும். இந்த க்ளவுடை வரைஞ்சேன்னு சொன்னால் உண்மையில் இது நிறைய ஏற்றங்களைக்கும் நான் ஒரு கன்செப்டுக்காக 2 இதுகளை வரைஞ்சி காட்டுறேன். மைனஸ் ஏற்றங்கள் கீழேக்கும், அதே மாதிரி நேரேற்றங்கள் மேலே போகும். ஸோ இப்படி தான் நடக்குது. உண்மையில் இந்த செப்பரேட் ஆகின 2 பேருக்கும் இடையில் அந்த கேப்பும் வந்து நல்லாவே கூட, இந்த டிஸ்டன்ஸும் நல்லாவே பெருசு. ஸோ அதுக்கு பிறகு இவங்க 2 பேருக்கும் இடையில் நடக்கக்கூடிய இடைத்தாக்கங்களோட அளவு வந்து புறக்கணிக்கலாம். இப்போ இவங்க 2 பேரும் 2 ஆட்கள் மாதிரி, 2 ரீஜன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நடக்குதுன்னு சொன்னேன். நான் சொன்னேன் இது நடக்கக்கூடியது வந்து பொதுவாக வந்து எங்களோட பூமியில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் அளவில் தான் நடக்கும். ஸோ நாங்கள் வரைஞ்சிங்கன்னு சொன்னால் எங்களோட பூமியை கொஞ்சம் வரையுமே, இதுதான் எங்கள்கிட்ட நிலம் எடுப்போம், இதான் எங்கள்கிட்ட நிலம். ஸோ எங்களோட நிலத்தை நாங்கள் வரைஞ்சேன்னு சொன்னால் இது நடக்கக்கூடியது கிட்டத்தட்ட இந்த மேகம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் கேப்பில். ஸோ நான் சொல்கிறேன், இந்த கீழ் உருவாகக்கூடிய இந்த மைனஸ் ஏற்றங்கள் அவங்களுக்கும் இந்த பூமிக்கும் இடைப்பட்ட நான் தூரத்தை வைக்கிறேன் ஒரு H1ன்னு சொல்லி. அதே மாதிரி மேலில் செப்பரேட் ஆகின இந்த +Q ஏற்றங்களுக்கும் இந்த பூமிக்கும் இடைப்பட்ட கெப்ப வைப்போம் H2ன்னு சொல்லி. ஸோ இப்போ தான் நடக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் நடக்குது. என்னன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த கீழே இருக்கக்கூடிய மைனஸ் ஏற்றங்களால் என்ன செய்யும்னு சொன்னால் பூமியில் வந்து நேரேற்றங்கள் தூண்டப்படும். இந்த பூமியில் என்ன செய்யும், நேரேற்றங்கள் தூண்டப்படும். அவங்களுக்கு கேட்கலாமா, மேலே இருக்கக்கூடிய +Q ஏற்றங்களால் கீழே மைனஸ் ஏற்றங்கள் தூண்டப்படாதான்னு சொல்லி. உண்மையில் தூண்டப்படும். ஆனாலும் இந்த -Qவால் பூமியில் தூண்டப்படக்கூடிய ப்ளஸ் ஏற்றங்களோட செறிவு அதிகம் காரணமாக அந்த மேல் இருக்கக்கூடிய இந்த +Q ஏற்றத்தால் தூண்டப்படுற மைனஸ்ட அளவை எங்களுக்கு புறக்கணிக்கலாம். ஸோ விளைவுல எங்களுக்கு செல்லலாம். எப்படின்டா, இந்த -Q ஏற்றங்களால் இந்த பூமியில் ஒரு வகையான ப்ளஸ் ஏற்றங்கள் தூண்டப்படும். ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், இப்போ நாங்கள் எங்களுக்குரிய A-level ஃபிசிக்ஸுக்குரிய ஐடியாவுக்கு வருவோம். நாங்கள் இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் நான் கீழே வரைகிறேன். அதுக்கான கன்செப்ட் உங்களுக்கு விளங்கி கொண்டு போகிறதுக்கு இப்போ என்ன செய்யும்டா, ஒரு சாதாரணமாக நான் உங்கள்கிட்ட கேட்குறேனே, இப்படி ஒரு ஏற்றம் உண்டிக்குது, ஒரு +Q ஒன்று சின்ன ஏற்றம் உண்டு இருக்குது, நான் கீழே என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஒரு தட்டு ஒன்று வைக்கிறேன், ஒரு தட்டு சரி. இப்போ என்ன செய்யும், இந்த +Qவால் நிறைய மைனஸ்கள் தூண்டப்படும் தானே, இந்த +Qவால் நிறைய மைனஸ்கள் தூண்டப்படும். இப்போ நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன், இந்த +Qவால் இந்த தூண்டப்படுற மைனஸ் வருது. ஆகவே இந்த இடத்துல என்ன உருவாகும்னு சொன்னால் ஒரு மின்புலம் ஒன்று உருவாகும். அந்த மின்புலத்தில் நீங்கள் திசையை வரைஞ்சிங்கன்னு சொன்னால் எப்படி வரும், அந்த மின்புலத்தில் திசையை வரைஞ்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இப்படி, அந்த மின்புலத்தில் திசை வரும் இப்படி. என்ன சொன்னால் +லிருந்து மைனஸை நோக்கி மின்புலம் போகும். இந்த மாதிரி ஒரு திசையில் மின்புலம். இந்த மின்புலத்தில் பருமன் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அதை எப்படி காணலாம். இதுக்கு நாங்கள் ஃபிசிக்ஸில் ஒரு தேற்றம் ஒன்று சொல்கிறோம். என்னன்னு சொன்னால் ஆடிபிம்பத் தேற்றம்னு சொல்லி, ஆடிபிம்பத்தேற்றம். ஸோ சிலாக்கள் இதை கேள்விப்பட்டிக்கலாம், சிலாக்கள் கேள்விப்படாமிக்கலாம். இப்போ தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஆடிபிம்பத்தேற்றம். இந்த ஆடிபிம்பத்தேற்றம் என்னண்டா, இந்த டைமில் உருவாக்கக்கூடிய மின்புலத்திட பருமனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக். அதாவது இந்த +Qவோட ஏற்றம் இதுதான், இந்த +Qவோட ஏற்றத்துக்கு சர்வசமனான ஒரு ஏற்றம் நாங்கள் சொல்லுவோம். இந்த தூரம் ஒரு Dன்னு சொல்லி, தூரம் Dன்னு சொன்னால் அதே அளவு D தூரம் கீழே இதுக்கு சர்வசமனான ஒரு -Q ஏற்றத்தை கொண்டு வந்து வச்சேன்னு சொன்னால் சரியாக இவங்க 2 பேரையும் இணைக்கிற லைனிக்கு தானே, இங்கே பிளாக் வரையுமே, இவங்க 2 பேரையும் இணைக்கிற லைனிக்கு தானே. இந்த லைனில் இந்த சென்டர் பாயிண்டில் உருவாக்கக்கூடிய மின்புலச்செறிவோட பருமனுக்கு சமனாய்க்கும் யாருண்டா, இந்த E சமனாய்க்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்க, அந்த ஈன்னு சொல்கிறது யார், யாருன்னு சொன்னால் அந்த -Qவால் உருவாக்கக்கூடியதும் சரி +Q பண்ணுமே, அதே மாதிரி காவி கூட்டல் யாரால் அந்த -Qவால் உருவாக்கக்கூடியதும் இவங்களோட விளைவுலாக காணப்படும்.
ஸோ உங்களுக்கு செல்லலாம் எப்படி இந்த இடத்துல ப்ளஸ் கியூன்னு சொன்னால் ப்ளஸ் கியூவால் உருவாக்கக்கூடிய மின்புலச்சரிவு ஒன்று சொல்கிறது எப்படி ப்ளஸ் கியூவால் உருவாக்கக்கூடிய மின்புலச்சரிவு ஒன்று சொல்கிறது 1/4πε0 q ஓவர் அவங்களுக்கான தூரம் d தானே d வர்க்கம் அவங்களோட திசை எவ்வளோ இந்த ப்ளஸ் கியூவால் இந்த ஓல் உருவாக்கக்கூடிய மின்புலச்சரிவு ஒன்று சொல்கிறது கீழ் நோக்கி இருக்குது அப்படி தானே கீழ் நோக்கி. அதே மாதிரி இந்த இடத்துல மைனஸ் கியூவால் உருவாக்கக்கூடிய மின்புலம்னு சொல்கிறதும் கீழ் நோக்கி தான் காணப்படுது. ஏன்னு சொன்னால் இந்த மைனஸ் கியூ இந்த இடத்துல ஒரு நேரற்றத்தை வச்சா கீழ் நோக்கி தான் இயங்கும் கீழ். ஸோ அதுவும் கீழ் நோக்கி. ஸோ விளைவுளான மின்புலச்சரிவு ஈன்னு சொல்கிறது. அப்போ அந்த ஈட பெருமானம் எப்படி வரும் 1/2πε0 q ஓவர் d வர்க்கம் வரும். ஸோ இதுதான் என்னென்னு சொன்னால் அந்த உருவாக்கக்கூடிய அதாவது நாங்கள் ஒரு தட்டொண்டுக்கு மேலே ஒரு ஏற்றம் ஒன்று வச்சா இதனால் இந்த இடத்துல ஏற்றங்கள் தூண்டப்படும். இதன் விளைவாக உருவாக்கக்கூடிய மின்புலத்திட பருமன காண்றதுக்கு ஆடி பிம்பத்தேற்றம்னு சொல்லி ஒரு தியரியை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். சில ஆக்களை தெரிஞ்சிக்கலாம், சில ஆக்களை தெரியாமிக்கலாம். இப்போ தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஸோ ஆனால் இந்த இடத்துல என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த இடத்துல மாறி அதாவது மேகத்தில் மேல் லீகுது மைனஸ் இந்த இடத்துல மைனஸ் கியூ தானே. ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் ஏற்றங்கள் தூண்டப்படும் இந்த மைனஸால். ஸோ இந்த இடத்துல உருவாக்கக்கூடிய மின்புலம் எப்படி வரும்னா இந்த மாதிரி ஒரு திசையில் வரும். இந்த இடத்துல உருவாக்கக்கூடிய மின்புலம்னு சொல்கிறது இந்த மாதிரி ஒரு திசையில் வரும். அவரோட பெருமானம் இந்த மைனஸால் வரக்கூடியது. ஸோ அதை நாங்கள் E1 எடுப்போம். அப்போ நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் அந்த E1 பெருமானம் எப்படி வரும். அந்த E1 பெருமானம் இந்த இடத்துல எழுதுவோமா. அந்த E1 பெருமானம் எப்படி வரும். அந்த E1 சொல்கிறது எப்படி E1 சொல்கிறது நாங்கள் கோவை எழுதினோம் 1/2πε0 q ஓவர் h1 வர்க்கம் வரும். அதே மாதிரி மேல் ஒரு ப்ளஸ் கியூ ஒண்டிக்கு தானே. உண்மையில் இந்த ப்ளஸ் கியூவால் வரக்கூடிய அந்த மைனஸ் ஏற்றங்களோட அளவுன்னு சொல்கிறது தூண்டப்படுற அளவுன்னு சொல்கிறது புறக்கணிக்கத்தக்கது. பட் நாங்கள் வந்து அக்யூரேட்டாக துணியணும்னு சொன்னால் இந்த ப்ளஸ் கியூவால் வரக்கூடிய மின்புலம்னு சொல்கிறது அதை நாங்கள் E2 எடுத்தால் அது கீழ் நோக்கி இருக்கும். இந்த பூமியில் அவரோட பெருமானம் 1/2πε0 q ஓவர் h2 வர்க்கம் வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி சார்ஜ் செப்பரேஷனால் எங்களோட பூமியில் இந்த இடத்துல என்ன செய்யும்டா ஏற்றங்கள் தூண்டப்பட்டு விளைவுல மேகத்துக்கும் பூமிக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மின்புலம் கொண்டு வரும். அந்த மின்புலத்திட பெருமானம்னு சொல்கிறது நான் கீழே எழுதுகிறேன். அந்த மின்புலத்திட பெருமானம்னு சொல்கிறது E1 - E2 காணப்படும். அவரை நாங்கள் எப்பவும் ஒரு ERன்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு சொல்லலாம் ER எப்படி வரும். ERன்னு சொல்கிறது 1/4πε0 எப்படி வரும். அதாவது q ஓவர் h1 வர்க்கம் மைனஸ் 1/2πε0 என்ன நாங்கள் நிறுவல் பார்த்துட்டோம். 2πε0 q ஓவர் h2 வர்க்கம் வரும். ஸோ இது உங்களுக்கு வேணுண்டா 1/2πε0 இன்ட்டு q பொது எடுத்து உங்களுக்கு எழுதலாம். ஒரு ஸ்டெப்பில் உங்களுக்கு ஒரு எஸ்ஐயில் இப்படி கேள்வி ஒன்று வந்தால் வரக்கூடிய ஸ்டைலில் சொல்கிறேன். ஒரு q பொது எடுத்தால் உங்களுக்கு வரும் 1/h1 வர்க்கம் மைனஸ் 1/h2 வர்க்கம். இதுதான் இந்த இடத்துல உருவாக்கக்கூடிய என்னன்னு சொன்னால் மின்புலமாக காணப்படும். இந்த இடத்தில் உருவாக்கக்கூடிய மின்புலமாக காணப்படும். ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு மின்புலம் ஒன்று உருவாகிக்குது. இதுக்கு போகிற நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ இதை நான் சிம்பிளாக வரைஞ்சி கொண்டுன்னு சொன்னால் இதுதான் எங்களோட என்னதுண்டா மேகம். இதுதான் இந்த மேகம், இதுதான் எங்களோட அந்த பூமி. ஸோ ஒரு மிகப்பெரிய மின்புலம் ER உருவாகுது. இந்த மிகப்பெரிய மின்புலத்தின் காரணமாக இதுக்கு போகிற நடக்கிறது தெளிவாக விளங்கணும். இந்த மிகப்பெரிய மின்புலத்தின் காரணமாக என்ன செய்யும்னு சொன்னால் இதை சூழ உள்ள வளி மூலக்கூறுகள் என்ன செய்யும்டா அயனாக்கமடையும். இந்த அயனாக்கம் அடைஞ்சு உங்களுக்கு தெரியும் இந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான வாயுக்கள்னு சொல்கிறது முதலாவது இருக்குது N2 கேஸ். அதுக்கு பிறகு இருக்குது யாருன்னு சொன்னால் O2 கேஸ் இருக்குது. ஸோ இந்த N2 கேஸும் O2 கேஸும் பொதுவாக இந்த வாயுக்கள் ஸ்டேபிள் சிச்சுவேஷனில் அயனாக்கம் அடைய விரும்பாது. அதுலேயும் N2 கேஸ் எல்லாம் அயனாக்கம் அடைய விரும்பவே ஆகுது. சரி, அப்போ இந்த மாதிரி ஆக்கள் என்ன செய்யும்டா இந்த மிகப்பெரிய மின்புலத்தின் காரணமாக வலிந்து அயனாக்கம் அடையும். ஸோ இந்த N2 கேஸ் என்ன செய்யும்னு சொன்னால் வலிந்து அயனாக்கம் அடைஞ்சி N2+ கேஸ் உருவாக்கும். அதே மாதிரி இலத்திரன் உண்டை வெளியாக்கும்.
அதே மாதிரி இந்த இடத்துல இந்த O2 கேஸ் என்ன செய்யும்டா இந்த மிகப்பெரிய மின்புலத்தின் காரணமாக O2 ப்ளஸ் கேஸ் உருவாக்கும். அதே மாதிரி ஒரு இலத்திரன் உருவாக்கும். இந்த இலத்திரன் சொல்கிறது சுயாதீனமான இலத்திரன்கள், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். இது நார்மல் ஸ்டேபிள் சிச்சுவேஷன் நடக்கக்கூடியதுன்றல்ல. இந்த மிகப்பெரிய ஒரு மின்புலத்தின் காரணமாக என்ன செய்யும்னு சொன்னால் இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் உருவாது, சுயாதீன இலத்திரன்கள். ஸோ இந்த சுயாதீன இலத்திரன்களை பொறுத்த மட்டும் இல்லை, அதையும் நான் வரைஞ்சி காட்டுறேன். இப்படி சுயாதீனமாக இலத்திரன்கள் உருவாது. ஆனால் உங்களுக்கு தெரியும் ஒரு மிகப்பெரிய ஒரு மின்புலம் உண்டு வேறு இந்த இடத்துல இருக்குது, ER. ஸோ இந்த சுயாதீன இலத்திரன்கள் என்ன செய்யும்னு சொன்னால் மின்புலத்தின் திசை மேல் இருக்குது. ஸோ மிக வேகமாக என்ன செய்யும்னா கீழ் நோக்கி அனுப்பும். ஏன்னா இலத்திரனில் தொழிற்படக்கூடிய விசை கீழ் நோக்கிக்குது, F மின் விசை. ஸோ அவங்க மிக வேகமாக இப்படி ஒரு இலத்திரன் அல்ல பல கோடிக்கணக்கான இலத்திரன்கள் வெளியாகும் தானே. N2 கேஸ் O2 கேஸ் நிறையுது, ஒரு மூலக்கூறு ஆகிக்குது, பல கோடிக்கணக்கான மூலக்கூறுகள் இருக்குது. இப்போ அவங்களிருந்து என்ன செய்யும் இலத்திரன்கள் வெளியாகி இந்த இலத்திரன்கள் ஒரு மிகப்பெரிய ஆர்முடுகளோட கீழ் நோக்கி வரும், மிகப்பெரிய ஆர்முடுகளோட கீழ் நோக்கி வரும். ஸோ மிகப்பெரிய ஆர்முடுகளோட கீழ் நோக்கி வரக்குள்ள என்ன செய்யும்டா இதுக்கு போய் நடக்கிற விஷயம் என்னென்னா இந்த இலத்திரன்கள் கீழே வரக்குள்ள சூழ உள்ள என்ன செய்யும்டா வளி மூலக்கூறுகளுக்கு தானே, அந்த வளி மூலக்கூறுகளோட மிக வேகமாக மோதும். இந்த வளி மூலக்கூறுகளோட மிக வேகமாக மோதின பிறகு உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல அந்த மூலக்கூறுகள் இன்னும் அயனாக்கம் அடையும். இப்போ இந்த இலத்திரன்கள் உருவானது என்ன காரணம்னு சொன்னால் அந்த N2 கேஸ் O2 கேஸ் அயனாக்கம் அடைகிறதுனால அந்த மிகப்பெரிய மின்புலத்தின் காரணமாக. இந்த இலத்திரன்கள் அதுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மின்புலத்தின் காரணமாக ஒரு மின் விசையை அனுபவிக்குது கீழ் நோக்கி. ஸோ அவங்க கீழ் நோக்கி மிக வேகமாக வார டைமில் சூழ உள்ள ஏனைய வளி மூலக்கூறுகளோட மோதி என்ன செய்யும் அந்த மூலக்கூறுகளையும் அயனாக்கமடைய செய்யும். ஸோ அவங்களிருந்தும் இலத்திரன்கள் வெளியாகும். இப்படி ஒரு மிகப்பெரிய இலத்திரன்கள் வெளியாகி கொண்டிருக்கும். பல கோடிக்கணக்கான இலத்திரன்கள் இந்த செயல்முறையால் வெளியாகும். ஸோ இந்த வெளியாகக்கூடிய மூலக்கூறுகள் என்ன செய்யும்டா இதுக்கு செல்வாங்க ஒரு பேர் ஒன்று. இப்போ இலத்திரன்கள் பல கோடிக்கணக்கான இலத்திரன்கள் அயனாக்கம் அடைஞ்சி வெளியேறதுக்காக ஒரு பேர் ஒன்று சொல்லுவாங்க இங்கிலீஷில். எப்படின்னு சொன்னால் அவலன்சி இஃபெக்ட்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க, அவலன்சி எஃபெக்ட்னு சொல்லி. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு இலத்திரன் கடல் மாதிரி அந்த ஏரியா ஒரு பெரிய ஒரு அந்த ஜங்ஷன் ஒரு பெரிய இலத்திரன்கள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடியதாக விளங்கி கொண்டிருக்கும். ஸோ இதன் காரணமாக என்ன நடக்கும்னு இந்த இடத்துல அந்த மேகத்துக்கும் பூமிக்கும் இடையில் ஒரு ரீஜன் ஒன்று உருவாகும். அந்த இலத்திரன்கள் வெளியாகிறதுனால இது ஒரு வகை இந்த பிளாஸ்மா மாதிரி. அதாவது நம்ம தெளிவாக சொல்ல போனால் அது எந்த மாதிரின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு கண்டக்டிவ் கேஸ், அதாவது ஒரு கடத்தும், தமிழில் சொல்கிறாண்டா ஒரு கடத்தும் வாயு பிரதேசம் ஒன்று உருவாக்கும். அதாவது நார்மலாக ஒரு கரண்ட் போகிற மாதிரி ஒரு வே உண்டு, அதாவது கரண்ட் சப்ளை பண்ணுற வே ஒன்று உருவாக்கும். ஸோ இந்த கடத்தும் வாயு பிரதேசத்திலிருந்து தான் உங்களுக்கு விளங்கக்கூடிய அந்த லைட் ஸ்ப்ளஷ் விளங்குது. அதாவது உங்களுக்கு விளங்கக்கூடிய அந்த மின்னல் உங்களுக்கு கண்ணால் விளங்கினா அந்த லைட் ஒன்று விளங்குது தானே. அந்த லைட் விளங்குறதுக்கான காரணம் இந்த பிளாஸ்மா ரோட் தான். அதாவது மிகப்பெரிய கடத்தும் வாயு பிரதேசம் ஒன்று உருவாது. இவர் யாரால் உருவாதுன்னு சொன்னால் இதில் விடுவிக்கப்படக்கூடிய சுயாதீன இலத்திரன்களால். ஸோ இதுதான் உங்களுக்கு அந்த மின்னல்னு சொல்லி நாங்கள் சரளமாக சொல்கிறோம். அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் மின்னல் வந்த பிறகு உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு என்ன கேட்கும்னு சொன்னால் தண்டர், அதாவது இடி கேட்கும். நாங்கள் இடி மின்னல் தான் சொல்கிறோம். அதாவது என்னோட சத்தம் உடைக்கும். அந்த சத்தம் எப்படி உருவாதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எப்படி அந்த சத்தம் உருவாது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் நான் சொன்னேன் அந்த அயனாக்கம் அடையக்கூடிய இலத்திரன்கள் அந்த சூழ உள்ள வளி மூலக்கூறுகளை மோதுதுன்னு சொல்லி. அந்த வளி மூலக்கூறுகளை மோதுறதுனால இந்த இலத்திரனில் இருக்கக்கூடிய பாரிய அளவிலான இயக்க சக்தி யாராக மாற்றப்படுதுன்னு சொன்னால் வெப்ப சக்தியாக மாற்றப்படுது. இந்த வெப்ப சக்தி கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த விளக்கமாய் சொல்கிறேன்டா அந்த மோதுகையால் பிறப்பிக்கப்படுற வெப்ப சக்தியால் சூழ உள்ள வளி கிட்டத்தட்ட 30,000 பாகசி அளவு சூடாகும். ஸோ 30,000 பாகசி நம்மளுக்கு விளங்கி பார்க்கலாம். இந்த சூரியன்ட மேற்பரப்போட வெப்பநிலையை விட கிட்டத்தட்ட 5 மடங்கு. சூரியன்ட மேற்பரப்பு வெப்பநிலை கிட்டத்தட்ட 6,000 பாகசி தானே, அதை விட 5 மடங்கு வெப்பநிலைக்கு வருது. ஸோ அந்தளவு வெப்பநிலைக்கு வாரதுனால என்ன செய்யும்டா நார்மலாக இருக்கக்கூடிய வலி என்ன செய்யும்டா எக்ஸ்பேண்ட் ஆகும். அதாவது வலி விரிவாகும். அந்த விரிவார காரணத்தால் அந்த சடன் எக்ஸ்பேன்ஷன், இது ஒரு சடன் எக்ஸ்பேன்ஷன். ஏன் சடன் எக்ஸ்பேன்ஷன்? அந்த இலத்திரன்கள் சடுதியாக வாயு மூலக்கூறுகளை மோதுறதுனால இந்த இடத்துல சடுதியாக விரிவடையும். இந்த சடன் எக்ஸ்பேன்ஷன் காரணமாக என்ன செய்யும்டா அதிர்ச்சி அலைகள் உருவாக்கப்படும், ஷாக் வேவ்ஸ். ஸோ இந்த அதிர்ச்சி அலைகள் உருவாக்கப்பட்டு அந்த உருவார இடத்துலேயும் அந்த அதிர்ச்சி அலைகள் மூவ் பண்ணும்.
அந்த மூவ் ஆகிறதுனால மறுபடியும் பழையபடி அந்த வலி என்ன செய்யும், அதில் இருக்கக்கூடிய ஸ்டேபிளான வலி காணப்படும். ஸோ இந்த இடத்துல வலி சடுதியாக எக்ஸ்பேண்ட் ஆகி சடுதியாக கண்ட்ராக்ட் ஆகுது. இதனால் இந்த ஷொக் வேவ்ஸின் காரணமாக ஒரு வகை ப்ரெஷர் வேவ்ஸ் உருவாக்கப்படும். ப்ரெஷர் வேவ்ஸை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறேன்னு சொன்னால் ஹை ஸ்டடீஸில் நாங்கள் பேசுவோம். ஸோ இந்த இடத்துல நான் டீட்டெயிலாக பேசல, அது வேறு கான்செப்ட் பேத்துடும். இந்த ப்ரெஷர் வேவ்ஸின் காரணமாக தான் நாங்கள் இந்த இடத்துல சத்தத்தை கேட்குறோம். அந்த மிகப்பெரிய சத்தம், நாங்கள் தண்டர்னு சொல்கிற சத்தம், ஒரு மிகப்பெரிய சத்தம். ஸோ இதான் நடக்குது. உண்மையில் நாங்கள் ஃபெஸ்ட்டுக்கு பார்க்குறோம், அந்த பிளாஸ்மா ஸ்ப்ளஷ்ஷை பார்க்குறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு போகிறோம், இந்த ப்ரெஷர் வேவ்ஸின் காரணமாக அந்த தண்டர் சத்தம் வருது எங்களுக்கு. ஸோ இதான் நடக்கக்கூடிய விஷயம். ஸோ இதான் அந்த மின்னலுக்குரிய ஃபிசிக்ஸ். இப்போ ஓவராலாக சமரியை சொல்கிறேன்னு சொன்னால், முதலாவது இந்த இடத்துலேயே கூடிய, அதாவது நீர் மேற்பரப்புகளிலிருந்து நீர் மூலக்கூறுகள் ஆவியாகி மேலே போகும். தூசு துகள்களோட அவை என்ன செய்யும்டா கேசியஸ் பார்ட்டிகல்ஸ் ஆகி அவங்க அடர்த்தி இன்னும் குறைவு, அதாவது அடர்த்தி நோமலான விட குறைவு. ஸோ இன்னும் மேலே போய்த்து ஒரு கட்டத்தில் என்ன செய்யும்னு சொன்னால் தாள் அமுக்கமான பிரதேசத்துக்கு வந்துடும். ஸோ இந்த இடத்துல வெப்பநிலை கிட்டத்தட்ட -5 -10 பாகைசி. ஸோ நார்மலாக இவங்க இப்போ அங்கே நிலமட்டத்திலிருந்து ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு மேலே. ஸோ இந்த இடத்துல என்ன செய்யும்னு சொன்னால் அவங்க ஒரு ஐஸ் பார்ட்டிகல்ஸ் உருவாக்கும். இப்படி பல கோடிக்கணக்கான மூலக்கூறுகள் ஐஸ் பார்ட்டிகல்ஸ் உருவாக்கி தான் உங்களுக்கு விளங்குது அந்த மேகம் ஒரு வெண்ணிறம் ஒயிட் கலராக விளங்குது. ஸோ இன்டர்னலில் இவங்களுக்கு இடையில் கொலிஷன்ஸ் நடக்கும், மோதிகைகள் நடக்கிறத காரணமாக என்ன செய்யும்டா, அந்த மோதிகையின் காரணமாக இலத்திரன்கள் வெளியாகும். ஸோ அந்த இடத்துல சார்ஜ் செப்பரேஷன் நடந்து பொதுவாக மைனஸ் ஏற்றங்கள் கீழையும் ப்ளஸ் ஏற்றங்கள் மேலேயும் செப்பரேட் ஆகி காணப்படும். அதுக்கப்புறம் என்ன செய்யும், நிலத்தில் ஏற்றங்கள் தூண்டப்பட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், ஒரு மிகப்பெரிய ஒரு மின்புலம் கொண்டு வரும். ஸோ அந்த மின்புலத்துக்கான கோவையை நான் மேலே நிறுவி காட்டுகிறேன். அந்த மின்புலத்தின் காரணமாக என்ன செய்யும்னு சொன்னால் சூழ உள்ள வளிமூலக்கூறுகள் அயனாக்கம் அடையும். ஸோ அபண்டன்ஸ் கேஸ்ன்னு சொல்கிறது N2 கேஸ் O2 கேஸ். ஸோ இந்த N2 என்ன செய்யும்டா, இலத்திரனை வெளியாக்கும், அயனாக்கமடைந்து O2 என்ன செய்யும்டா, இலத்திரனை வெளியாக்கும். ஸோ இந்த இலத்திரன்கள் அந்த மின்புலத்தின் காரணமாக எக்ஸ்ட்ராவாக இன்னும் பல ஒரு பெரிய ஒரு வேகத்தில் கீழே வரும், 6 முடி கீழே வரும். அதனால் இந்த இலத்திரன்கள் என்ன செய்யும்டா, சூழ உள்ள வளிமூலக்கூறுகளை மோதி அவங்களை இன்னும் அயனாக்கமடைய செய்து இன்னும் இலத்திரன்கள் உருவாக்கும். இப்படி இலத்திரன்கள் பல கோடிக்கணக்கான இலத்திரன்கள் உருவாக என்ன செய்யும்டா, அந்த இடத்துல ஒரு கண்டக்டிவ் கேசியஸ் ரீஜன் ஒன்று உருவாக்கும். அதுதான் இந்த இடத்துல நாங்கள் பிளாஸ்மா ரீஜன் சொல்கிறோம். அது எங்களுக்கு கண்ணுக்கு விளங்குற அந்த லைட்னிங் ஸ்ப்ளஷ், அந்த வெளிச்சம் விளங்குது. ஸோ மேலதிகமாக அந்த இலத்திரன்கள் அந்த வளிமூலக்கூறுகளில் மோதுறதன் காரணமாக அந்த ஒரு பெரிய ஒரு இயக்க சக்தி என்ன செய்ய முடியுதுன்னா லொஸ்டாகி ஹீட்டாக மாற்றப்படும். இந்த ஹீட் அளவு கிட்டத்தட்ட அந்த சூழல வளிமூலக்கூறுகளை சூரியன் வெப்பநிலை அந்த மேற்பரப்பு வெப்பநிலையிலும் பார்க்க கிட்டத்தட்ட 5 மடங்கு ஒரு பெரிய ஒரு வெப்பநிலையை உருவாக்கும். ஸோ அந்த வளிமூலக்கூறுகள் என்ன செய்யணும், சடுதியாக எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துல ஒரு ஷொக் வேவ் ஒன்று உருவாகும். அந்த ஷொக் வேவ் உருவாகி அந்த இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணக்கூட பழைய இடம் நார்மல் கன்ட்ராக்ஷனுக்கு வந்துடும். ஸோ இந்த சடுதியாக வாயு விரிவடைந்து கன்ட்ராக்ட் ஆகிறதன் காரணமாக ஒரு ப்ரெஷர் வேவ்ஸ் உருவாகும். இந்த ப்ரெஷர் வேவ்ஸின் காரணமாக தான் நாங்கள் தண்டர் எங்களுக்கு கேட்குது. ஸோ இதுதான் லைட்னிங்குரிய ஓவரால் ப்ராசஸ். ஸோ இந்த லைட்னிங்குரிய ஓவரால் ஃபிசிக்ஸுக்குரிய ஐடியா இவ்வளோ தான். அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ தொடர்ந்து பேசுவோம் என்னென்னா, இந்த லைட்னிங்கிற காரணத்தால் இந்த மனிதனுக்கு வரக்கூடிய சில மனிதன் மட்டுமல்ல எங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள், அதே மாதிரி எங்களுக்கு வரக்கூடிய தீமைகளை பற்றி ஒரு சின்ன ஒரு ஐடியா என்னென்னு சொன்னால் இதை கம்ப்ளீட்னஸ் ஆகிடும். ஸோ அந்த லைட்னிங்குரிய அந்த ஃபிசிக்ஸுக்குரிய பகுதியை ஃபுல்லாக பேசிட்டேன். இப்போ நாங்கள் விளங்கணும் என்னென்னு சொன்னால், இப்படி ஒரு லைட்னிங் அடிக்குது. இந்த லைட்னிங்னு சொல்கிறது ஒரு வகை கரண்ட் உண்டு. அந்த என்னது கைவிடப்பட்ட இலத்திரன்கள் பல கோடிக்கணக்கான இலத்திரன்கள் என்ன செய்ய முடியுதுன்னா ஒரு வகை பிளாஸ்மா ரீஜன் உருவாக்கி அது கிட்டத்தட்ட ஒரு மின் சுற்றுணும். அந்த மின் சுற்று தான் லைட்னிங்னு சொல்கிறோம். ஸோ இந்த மேகத்திலிருந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்த மின்னல் வருது. ஸோ இந்த மின்னல் எப்போதும் கரண்ட்டுக்கு நோக்கம் என்னென்னு சொன்னால் குயிக்காக சுற்ற பூர்த்தியாக்க பார்க்கும். ஸோ இந்த மேகத்திலிருந்து வந்த மின்னல் என்ன செய்யும்டா, நீங்கள் அதை என்ன சொல்கிறோம் என்னது, அந்த மின்னல் வெட்டுற டைம் எல்லாம் உயரமான இடங்களுக்கு போவானு சொல்லி. ஏன்னு சொன்னால் கரண்ட்டுக்கு எப்பொழுதும் விருப்பம் குயிக்காக சுற்ற பூர்த்தி ஆக்கிறதுக்கு. அதனால் இந்த டோல் பிரதேசங்கள் என்ன செய்யும், உயரமான இடங்களில் இப்போ நார்மலாக நிலமட்டத்தில் இருக்கிறத விட உயரம் கூடிய இடத்துல அதாவது அந்த கரண்ட்டுக்கு சுற்று பூர்த்தி ஆகிறதுக்கு லேசு. அதனால் குயிக்காக என்ன செய்ய முடியுதுன்னா எஃபெக்ட் ஆகும். அதனால் அது மட்டுமல்ல, அந்த கூர்மையான இடங்கள் என்ன செய்ய முடியுதுன்னா, இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு, அந்த மேகத்தில் இருக்கக்கூடிய மைனஸ் ஏற்றங்களால் இந்த பூமியில் என்ன செய்ய முடியுதுன்னா ப்ளஸ் ஏற்றங்கள் தூண்டப்படும்னு சொன்னேன். அப்படித்தானே, ப்ளஸ் ஏற்றங்கள் தூண்டப்படும். இந்த ப்ளஸ் ஏற்றங்களோட தூண்டல் அளவு எங்கே நல்லா கூடுதலாகிக்கும்டா இந்த மாதிரி அந்த கூர்மையான இடங்களில். அதுக்கு சொல்லுவாங்க என்னென்னு சொன்னால் கொரோனா எஃபெக்ட்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துல கூர்மையான இடங்களில் இந்த
சிக்மா கூட சிக்மாண்ட ஏற்ற பரப்படர்த்தி கூடுதலாகிக்கும். ஸோ என்ன செய்யும்டா இந்த இடங்களில் வந்து ஸ்ட்ரைக் ஆகிறதுக்கான சான்ஸ் நல்லா கூட. ஸோ கூர்மையான இடங்களில் அதாவது உயரமான இடங்களில் நாங்கள் போகிறது வந்து தவிர்த்து கொள்ளணும். என்ன காரணம்னு சொன்னால் எப்பொழுதும் கரண்ட்டுக்கு விருப்பம் குயிக்காக வந்து சுற்ற பூர்த்தி ஆகிறதுக்கு. ஸோ உயரமான இடங்களில் வந்து குயிக்காக சுற்று பூர்த்தி ஆகிறதுக்கு லேஸ் ஆகிடுது. ஸோ ஸ்ட்ரைக் ஆகும் குயிக்காக. அது மட்டும் இல்லாமல் மேலதிகமாக ஒரு சில கதைகளை காய்ச்சின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் அதாவது இந்த மின்னல் வெற்ற டைம் நான் 2 படங்கள் கீறேன். இந்த மின்னல் வெற்ற டைம் ஒரு நபர் ஒண்டிக்கிறார், அவரை காலை வந்து நல்லா ஆட்டிக்கிறார், இப்படி இன்னொரு நபர் ஒண்டிக்கிறார், இப்படி காலை வந்து கிட்ட வாங்கிக்கிறார். நான் கேட்குறேன் இந்த ஏபி நீங்கள் யாரை சஜஸ்ட் பண்ணுவீங்க இந்த ஏயா பியை ஈக்கிறது சரியானு சொல்லி? அதாவது மின்னல் வெற்ற டைம் எப்படி ஈக்கணும்? நாங்கள் ஏ ஈக்கிற மாதிரி ஈக்கணுமா பி ஈக்கிற மாதிரி ஈக்கணுமா? என்னோட கால்களை வந்து நல்லா அகற்றிக்கணுமா அல்லது கால்களை நல்லா ஒடுக்கிக்கணுமா என்று கேட்டேன்னு சொன்னால் கட்டாயம் எங்களோட கால்களை வந்து ஒடுக்கிக்கணும். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் மின்னல் வெட்டுறது டைம் ஒரு ஸ்ப்ளாஷ் படுதுதான் இந்த கரண்ட் தான் இது இந்த இடத்துல ஸ்ட்ரைக் ஆகுதுன்னு சொன்னால் அந்த இடத்துல பூமியிட வந்து அழுத்தம் சடுதியாக இருக்கும். உண்மையில் பல ஆயிரக்கணக்கான வோல்டேஜ் அதை உங்களுக்கு சர்ச் பண்ணி பார்க்கலாம் கிட்டத்தட்ட எவ்வளோ வருதுன்னு சொல்லி எனக்கு ஞாபகம் இல்லை சரியா. ஒரு பெரிய வோல்டேஜ் வந்து என்ன செய்யும்னு சொன்னால் உருவாகும் சாதாரணமாக விட. இந்த வோல்டேஜ் என்ன செய்யும்னு சொன்னால் தூரம் போக அந்த வோல்டேஜில் பெருமானம் குறைவடைஞ்சு கொண்டு போகும். ஸோ அந்த ஸ்ப்ளாஷ் அந்த பூமியில் படுற இடத்துல வோல்டேஜ் சடுதியாக அதிகரிக்கும். போக உங்களுக்கு தெரியும் அந்த குற்றலை தாங்கில் அந்த ரிப்பிள் டேங்கில் நாங்கள் பேசுகிற மாதிரி அந்த போக அந்த அலைகள் எப்படி போகும் அதே மாதிரி இந்த இடத்துல வோல்டேஜ் அந்த டிஸ்பிரேட் ஆகும். அதாவது போக என்ன செய்யும்னா வோல்டேஜில் பெருமானம் குறைவடைஞ்சு விடுவோம். ஸோ அந்த வோல்டேஜ் இப்போ நான் கேட்குறேன் சாதாரணமாக இப்போ இந்த நபர் எடுத்தேன்னு சொன்னால் நான் கேட்குறேன் இந்த புள்ளியை நாங்கள் எக்ஸ்ன்னு சொல்லி இந்த புள்ளி எப்போ வைன்னு சொல்லி இந்த புள்ளி எப்போ பின்னு சொல்லி இந்த புள்ளி எப்போ கியூன்னு சொல்லி. ஸோ நான் கேட்குறேன் இந்த இடத்துல போக என்ன செய்யும்னா அழுத்தம் வந்து குறைவடைஞ்சு கொண்டு போகும். ஸோ நான் கேட்குறேன் கேப் கூட அழுத்த வேறுபாடு பெருமானம் கூடும். கேப் கூட அழுத்த வேறுபாடு கூடும். ஸோ நான் கேட்குறேன் இந்த எக்ஸுக்கும் வைக்கும் இடைப்பட்ட கேப் D1 எடுப்போம், இந்த PQக்கு இடைப்பட்ட கேப் D2 எடுப்போம். உங்களுக்கு தெரியும் இந்த D1 வந்து D2வோட பெருசின் காரணமாக உங்களுக்கு தெரியும் இந்த டெல்டா VA வந்து டெல்டா VBயை விட பெருசாக காணப்படும். ஸோ என்ன செய்யும்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு அழுத்த வேறுபாட்டை இவங்க 2 பேரோட கால் உணரும். ஸோ மிகப்பெரிய அழுத்த வேறுபாடு, அதனால் ஒரு பெரிய ஒரு கரண்ட் ஒன்றோடும் மனிதண்ட உடம்புக்குள்ளால். ஒப்பீட்டளவில் இந்த PQவோட கேப் சின்னது. ஸோ அழுத்த வேறுபாடு சின்னது. ஸோ இந்த இடத்துல போகிற கரண்ட்டை விட ஏக்குள்ளால் போகிற கரண்ட் அளவு வந்து நல்லாவே பெருசாகிக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து சொல்கிறோம் என்னென்னா அந்த 2 பேருக்கும் இடைப்பட அந்த என்கிட்ட கால்களை வந்து ஒடுக்கி கொள்ளணும், விரித்து கொண்டு என்ன செய்யும்டா அழுத்த வேறுபாடு கூட்டி ஒரு பெரிய ஒரு கரண்ட் ஓடி கடைசிக்கு மனிதன் அப்படியே என்ன செய்வான் ஒரு பெரிய டேமேஜ் எல்லாம் உண்டுவாகும். என்ன சொன்னால் கரண்ட் ஒரு சின்ன ஒரு இம்பால்ஸ் வந்து கரண்ட் இம்பால்ஸ் வந்து போனான்னு சொன்னாலே எங்களோட செல்ஸ் டிஷ்யூஸ் அதே மாதிரி எங்களோட ஹார்ட்டுக்கு அது மாதிரி உடம்புல பல பகுதிகளுக்கு பல சேதங்கள் வரும். ஈவன் டெத்துக்கும் பேத்துக்குள்ள சாத்தியம் கூடுதலாகிக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் இதை மாதிரி அதாவது நாங்கள் மின்னல் வெட்டக்குள்ள எங்களோட கால்களை வந்து சப்போஸ் நாங்கள் நாங்கள் வெளியே ஈக்கிறோம். இப்போ ஒரு பெரிய ஒரு மின்னல் வெட்டுது, நாங்கள் எப்படி சொல்கிறோம் எங்களோட கால்களை ஒடுக்கி நாங்கள் வந்து எப்படி நிலத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கும். என்ன சொன்னால் நாங்கள் எலும்பிருந்தேன்னு சொன்னால் கரண்ட் வந்து சுற்று பூர்த்தி ஆகிறதுக்குரிய சந்தர்ப்பம் கூட. ஸோ இதெல்லாம் நாங்கள் சொல்லக்கூடிய சில அட்வைசஸ். ஸோ இதுகளில் இருந்தேன்னு சொன்னால் இதான் அந்த மின்னலிருந்து நாங்கள் பாதுகாக்கக்கூடிய வழி. ஸோ நான் கேட்குற இந்த மின்னல் எங்களுக்கு வந்து அவசியம் எங்களோட சுற்றாடலுக்குன்னு சொன்னால் உண்மை. என்ன ரீசன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய சாதாரணமாக அபண்டன்ட் கேஸ்ன்னு சொல்கிறது தான் N2 கேஸ். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த N2 கேஸை பொறுத்த மட்டும் இவங்க ஒத்தரோடையுமே தாக்கமடைய விரும்ப மாட்டாங்க. ஸோ இந்த N2 கேஸ் என்ன செய்யும்னு சொன்னால் இந்த பெரிய ஒரு மின்னல் வாரதுனால அந்த மின்னல்னு சொல்கிறது உண்மையில் ஒரு என்ன சக்தி, ஒரு மின் சக்தி. அது ஒரு என்ன செய்யும்னா ஒரு ரசாயன சக்தியாக மாற்றப்பட்டு இந்த தாக்கத்துக்கு வழிவகுத்து இவங்க என்ன செய்யும்னா 2 NO கேஸாக மாற்றப்படுவாங்க. ஏன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த மிகப்பெரிய ஒரு மின்புலம் உருவாகிறதுனால இலத்திரன்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேகம் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி அந்த இடத்துல. ஸோ அந்த மின்னல் சக்தி என்ன செய்யும்டா இந்த அதாவது வளிமண்டலத்தில் கூட ஏனைய N2 கேஸ் O2 கேஸ் இவங்க 2 பேரும் தாக்கமடைய வச்சு ஏன்டா இவங்க இந்த தாக்கம் நடக்கணும்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய தேவை, ஒரு மிகப்பெரிய சக்தி தேவை. ஸோ இது ஒரு மின்னல் சக்தியின் காரணமாக இந்த 2 NO கேஸ் உருவாகும். இது சாதாரணமாக உருவாகாது. ஸோ இந்த NO கேஸ் என்ன செய்யும்டா வளிமண்டலத்திலே கூடிய ஆக்சிஜனோட சேர்ந்து அது சாதாரணமாக NO2 கேஸ் உருவாக்கும். NO2 கேஸ் தாக்கம் சமப்படுத்தி இங்கே 2 வரும், இங்கே 2 வரும்.
அதுக்கப்புறம் என்ன செய்யும்டா, இந்த NO2 கேஸ் என்ன செய்யும்டா, வளிமண்டலத்திலேயே கூட H2O இணைந்து அல்லது எங்களோட சூழல்லையே கூட H2O இணைந்து உங்களுக்கு HNO3 உருவாக்கும். சாதாரண HNO2 உருவாக்கலாம், HNO3 உருவாக்கும். ஸோ இந்த HNO3ன்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியும் நைட்ரஜன் சைக்கிளுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான உங்களுக்கு தெரியும் ஃபர்டிலைசர்ஸ் நாங்கள் வந்து உரங்கள், அதாவது இந்த இடத்துல அமோனியா இதை மாதிரி ஆக்கள் செய்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்குதாளி தான் இந்த HNO3ன்னு சொல்கிறது. ஸோ இவங்க வந்து விவசாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு செலுத்தும். ஸோ எங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல நைட்ரஜன் சைக்கிள்னு சொல்கிறது இந்த இடத்துல நைட்ரஜன் மூலகம்னு சொல்கிறது விவசாயத்துக்கு, அந்த பிளான்ட் குரோத்துக்கு, ஃபோட்டோசிந்தசிஸுக்கெல்லாம் மிகவும் தேவையான ஒருத்தர். ஸோ இந்த பிளான்ட் வந்து கட்டாயம் முறிஞ்சுக்கொள்ளணும் இவங்களை. ஸோ இந்த செயற்பாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு செலுத்துது என்னதுன்னு சொன்னால் இந்த மின்னல். ஸோ இந்த மின்னலுக்கு உரிய ஓவரால், அதாவது லைட்னிங்குரிய ஓவரால் ஐடியா ஒன்று தந்துட்டேன். ஸோ ஃபைனலாக எனக்கு ஞாபகம் வந்த மாதிரி ஒரு குர்ஆன் வசனம் உண்டு மீகுது. ஸோ அந்த மின்னல் சம்மந்தமான ஒரு வசனம் உண்டிக்குது. இதை இப்போ நாங்கள் அந்த மின்னல் சம்மந்தமான ஒரு ஓவரால் ஐடியா வந்து ஃபிசிக்ஸ் சம்மந்தமாக பேசிட்டோம். ஸோ அவங்களோட ஆபத்துக்களை பேசிட்டோம், அவங்க ஏன் நலவுன்னு சொல்லி பேசிட்டோம். ஸோ இதை ரிமைண்ட் பண்ணுற மாதிரி, உங்களுக்கும் ரிமைண்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஞாபகத்துக்கு ஒரு குர்ஆன் வசனம் உண்டு சொல்லி ஞாபகம் வருது. ஸோ அந்த வசனத்தையும் சொல்லி இந்த செஷனை நான் முடிச்சு விட்றேன். என்னென்னு சார் நான் நினச்சிறேன், இந்த இது சரின்னு சார் நான் உங்களுக்கு செக் பண்ணி பார்க்கலாம். சூரத்துர் ரூம்னு நினச்சிறேன். சூரத்துர் ரூமில் எத்தனாவது வசனம், 24. சூரத்துர் ரூமில் 24 வசனம் நினச்சிறேன், கொஞ்சம் செக் பண்ணி கொடுங்க. சூரத்துர் ரூமில் 24 வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் எப்படின்னு சொன்னால், அவன் தான் உங்களுக்கு என்ன செய்கிறான், இந்த இடி மின்னலை வந்து தந்தான், இந்த லைட்னிங், இந்த இடி மின்னலை வந்து அவன் உங்களுக்கு வந்து இறக்கி வைத்தான். ஏன்னு சொன்னால் அவன் மீது உள்ள பயத்தையும் எதிர்பார்ப்பையும் வந்து உங்களுக்கு அதிகப்படுத்துறதுக்கு, அல்லாஹ் தஆலா மீது உள்ள பயத்தையும் அந்த நம்பிக்கையையும் அதிகப்படுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன தந்தான், வானத்திலிருந்து இடி மின்னலை தந்தான். அது மட்டுமல்ல, அவன் என்ன செஞ்சான்னு சொன்னால் இந்த மேகங்களை உயர்த்தி வானத்திலிருந்து மழையும் அவன் என்ன செஞ்சான், இறக்கி வச்சான். அதனால் என்ன செய்யுது, இந்த இறந்த பூமி, வறண்டு போன பூமி அப்படி என்ன செய்யுதுன்னு சொன்னால் உயிர்ப்பிக்குது. ஸோ இது வந்து அறிவுள்ள ஆக்களுக்கு இதில் மிகப்பெரிய அத்தாட்சிக்குதுன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறேன். ஸோ உண்மையில் அறிவுள்ள ஆக்கள் தானே நாங்கள். ஸோ எங்களுக்கு இதில் மிகப்பெரிய அத்தாட்சி ஒன்று தேவை. ஸோ இது சம்மந்தமான ஒரு நான் ஃபிசிக்ஸ் ஐடியாவை நான் தந்துட்டேன். ஸோ இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினச்சிறேன். ஓகே, ஜஸாக்கல்லாஹ்.